கர்த்தருடைய நாமம் மகிம்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளுக்கு கூட விசேஷமாக பிதாவாகி தேவன் நம்மை இந்த நாளில் இந்த மீடியா மூலமாக சந்திக்க செய்த அவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட விசேஷமாக ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. மரித்தவர்கள் சொன்ன போதனைகள் என்ன? அருமையான ஒரு டாபிக். வாட் ஆர் த டீச்சிங் ஆஃப் த டெத் பீப்புள்? வாட் ஆர் த டீச்சிங் ஆஃப் த டெத் பீப்புள்? மரித்த மனிதர்கள் அல்லது மரித்தவர்கள் சொன்ன போதனைகள் என்ன? மரித்த மனிதர்கள் அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகள் என்ன? நான் மரண வாக்கு மூலம் சொல்லுவதில்லை. மரித்தவர்கள் மரண வாக்கு மூலம் என்ன என்பது குறித்து ஆல்ரெடி நாம் ஒரு இரு பாடங்களை நாம் படித்து கொண்டோம். இந்த நாளில் கூட விசேஷமாக மரித்தவர்கள் சொன்ன போதனைகள் என்ன? மரித்தவர்கள் சொன்ன போதனைகள் என்ன? நல்ல அருமையான ஒரு பாடம். அருமையானவர்களே, உயிரோடு இருக்கிறவனே சொன்ன போதனைகள் ஏற்றுக்கொள்ள இயலாத ஒரு நிலையில இருக்கிற இந்த உலகத்துல மரித்தவர்கள் சொன்னா கேட்பார்களா என்று நீங்கள் கேள்வி கேட்கக்கூடும். ஆனா உங்க கேள்விக்கு பதில் நிச்சயமாகவே இந்த பிரசங்கத்தில் இருக்கும், இந்த மெசேஜில் இருக்கும் என்பது குறித்து நான் விசேஷமாக அற்புதமாக ஆண்டவருடைய வார்த்தையில நாம் கேட்ட பிற்பாடு நம்புகிறேன். எனவே மரித்தவர்கள் சொன்ன போதனைகள் என்ன? உயிரோடு இருக்கிற சொன்ன போதனைகளை கேட்பதும் கிடையாது, உணர்வதும் கிடையாது. இவைகளை கேட்க நேரம் இல்லை, இதோட மரித்தவர்கள் சொன்ன போதனை கேட்பதா என்று சொல்வார்கள் இல்லையா? ஆகவே மரித்தவர்கள் சொல்லுகிற வார்த்தைகள் என்ன என்பது குறித்து உலகத்தில் இருக்கக்கூடிய 800 கோடிக்கு மேல இருக்கக்கூடிய ஜனங்கள் நாம் சிந்திக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு தலைப்பு, ஒரு நல்ல ஒரு செய்தி, கவனிக்க வேண்டும், நல்ல ஒரு பாடம். மரித்தவர்கள் சொன்ன போதனைகள். மரித்தவர்களை வைத்து உயிரோடு இருக்கிறவர்கள் சாஸ்திரம் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். ஒரு பக்கமாக குறி சொல்லுகிறவர்கள் உண்டு, ஜோசியம் சொல்லுகிறவர்கள் உண்டு, சாஸ்திரம் பார்க்கிறவர்கள் உண்டு. மரித்தவர்கள் பேசுவார்களா என்று வாக்கு மூலம் கேட்பது, மற்றவர்கள் மூலமாக மற்றவர்கள் மேல வந்து ஆடி அப்படியே சொல்லாதான் என்று எதிர்பார்க்கிற ஜனங்களும் உண்டு இல்லையா? டாய் நான் வந்துட்டேனா, உங்க அப்பாடா உங்க தாத்தாடான்னு சொல்லுவாங்க. சில பேர் காக்காவுக்கு சோறு வைப்பாங்க. அது வைக்கிறது கெட்டதல்ல, நல்லதுதான். அது ஆண்டவர் உண்டாக்குன ஜீவன்கள். ஆனால் அது சொல்லுவாங்க, உங்க தாத்தா வந்திருக்கிற, உங்க அப்பா வந்திருக்கிற, பாட்டி வந்திருக்கிறாங்க, மரித்து போனவர்களை நினைத்து ஒரு காக்கா உருவத்தில் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த காக்கா என்ன சொல்லும்? நமக்கு இருக்கிற காக்காவெல்லாம் பாருங்க. இப்படி ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வில் ஒரு மூட நம்பிக்கையான ஒரு போதனைகள், ஒரு வழிமுறைகள் நம்ம இந்திய தேசத்துல உண்டாயிருக்கிறத நாம் பார்க்கிறோம். அதோடு கூட மரித்தவர்கள் இந்த அதாவது சோதி சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க. சோதி அதாவது ஜோசியம் அல்லது அந்த குறி சொல்றது. அந்த குறி சொல்ற ஆவிகளை பார்த்தா, டேய் உன் சோதியெல்லாம் கொண்டு போயிட்டு எங்கன்னா போடுற அப்படின்னு சொல்லுவாங்க. உன் கதையெல்லாம் கொண்டு போய் போடுற, இப்படியெல்லாம் ஒவ்வொரு வார்த்தைகளை சொல்லுவாங்க. என்னடா செத்தவங்க கையில சுண்ணாம்பு வைத்த மாரி இருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒவ்வொரு வார்த்தைகள் மரித்தவர்களை ஒவ்வொரு நாளும் ஞாபகப்படுத்துவாங்க. என்னடா செத்தவன் போற பேசுற? அப்ப செத்தவன் எப்படி பேசுவான்? செத்து போன மாதிரியே பேசுறேன். என்னடா செத்தவன் மூஞ்சி மாதிரியே இருக்கு. இப்படியெல்லாம் மரித்தவர்களை வைத்து சொல்லுகிற போதனைகள், ஏகப்பட்ட போதனைகள் உங்களுக்கு நன்றா தெரியும். எனவே மரித்தவர்கள் சொன்ன போதனைகள் என்ன? எனக்கு அருமையானவர்களே, இந்த நாள்ல உலகத்துல எத்தனையோ ஆயிரக்கணக்கில் மனிதர்கள் மரித்து போகிறார்கள். ஆயிரக்கணக்கில் பிள்ளைகள், குழந்தைகள் பிறந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட உலகத்துல இந்த வார்த்தை நம்மை சிந்திக்க வைக்கும். மரித்தவர்கள் சொன்ன போதனை என்ன? இப்படி ஒரு ஆச்சரியமா? எஸ். இரண்டாவதாக பிரசங்கின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்களை வாசிக்கிற எக்லிசியா, த புக் ஆஃப் எக்லிசியா சாப்டர் 7 verse 1 and 2. பரிமள தைலத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியும் ஒருவனுடைய ஜனன நாளை பார்க்கிலும் மரண நாள் நல்லது. விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம். இதுல எல்லா மனுஷரின் முடிவு காணப்படும். உயிரோடு இருக்கிறவன் தன் மனதிலே
சிந்திப்பானாக. உயிரோடு இருக்கிறவன் தான் மனதில் சிந்திப்பானாக என்று சொல்லப்படுகிறது. இங்கே மரண வீட்டுக்கு போவது நல்லது. ஏனென்றால் மரித்த மனிதனை பார்க்கும்போது நம்முடைய முடிவு கூட இப்படிதான் உண்டாகும். நேற்று நல்லா இருந்தாரு, இன்னைக்கு இப்படி ஆயிற்று, ஹார்ட் அட்டாக் ஆயிட்டா, திடீர்னு ஆயிட்டா, நெஞ்சு வலியா, அப்படியாக வியாதியா இருந்தாரா, சுகவீனத்துல இருந்தாரா, சுகவீனப்பட்டு போயிட்டாரா, மரணத்துல இப்படிப்பட்ட சந்திப்பா, திடீர்னு ஆக்சிடென்டா, திடீரென்று அவரை மரணம் சந்தித்ததா, ஆயுசு நாட்கள் முடிந்ததா, ஆபத்தா, இல்லைன்னா கொலை செய்யப்பட்டார்களா, பல கோணத்துல மனிதர்கள் சிந்தித்து நமக்கு என்ன நடக்கும், நாமும் உஷாரா இருக்கணும் என்று சொல்லி ஒவ்வொரு மனிதனும் அந்த இடத்துல சிந்திக்க ஆரம்பித்து விடுவான். அவங்களுக்கு அஞ்சலி செலுத்துகிறார்களோ இல்லையோ, அவங்களுக்கு அந்த வருத்தம் தெரிவிக்கிறார்கள் இல்லையோ, அவர்களுடைய மனதில் சிந்திக்க ஆரம்பித்து விடுவார்கள். எனக்கு அருமையான தேவச்சனமே, இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்வில மரணம், நிறைய பேர் செத்து பொழித்தார்கள், செத்து பொழித்திருக்கிறார்கள். இந்த கொரோனா ஃபர்ஸ்ட் வே, செகண்ட் வே, தேர்ட் வே, கொரோனாவோடு கூட பழகிடுவோம் என்று லாக்டவுன் எடுத்து விட்டார்கள். நானெல்லாம் ஃபர்ஸ்ட் வேலே அந்த கொரோனா தாக்கப்பட்டு மரித்து போயிருக்க வேண்டிய நிலை. ஆனாலும் ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்து அவருடைய பணியை செய்யும்படியா, அவருடைய நாமத்தை மையப்படுத்தும்படியா எனக்கு ஜீவனை கொடுத்த ஆண்டவருக்கும், ஜெபித்த ஊழியர்களுக்கும், ஜெபித்த குடும்பத்துக்கும், ஜெபித்த எனக்காக பிரயாசப்பட்ட என்னுடைய குடும்பம், என்னுடைய மனைவி, பிள்ளைகள், சபையார் அனைவருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆகவே எப்படியோ ஆண்டவருடைய கிருபை என்னை ஜீவனுள்ளவனா வைத்தது. ஆகவே அவரை துதிப்பதற்காக கொரோனா நல்ல ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தது. மரித்து போன மனிதன் ஒரு அப்பா, அம்மா, மாமா, தம்பி, மனைவி, கணவன், தங்கச்சி, அக்கா, சொந்தக்காரன், பந்தக்காரன், பக்கத்து வீடு, எதிர் வீடு, பணக்காரன், ஏழை, எல்லாருக்கும் ஒரு பாடம். கணவனோடு கூட கார்ல ஜாலியா போய் கொண்டு இருந்த மனைவி, கணவன் அந்த கொரோனா இருக்குது என்பது குறித்து அந்த கார்ல உட்கார முடியவில்லை, வீட்டில் உட்கார முடியவில்லை, ஹாஸ்பிட்டல் போய் பார்க்க முடியவில்லை, அஞ்சலி செலுத்த முடியவில்லை, கட்டி பிடித்து ஆழவில்லை. ஒரு அப்பா, அம்மா, தங்கச்சி, பிள்ளைங்க, குழந்தைங்க, சிறு குழந்தைங்க, முதியோர்கள் அநியாயமாக ஒவ்வொரு ஊரை விட்டு ஊரை போய் சம்பாதித்து கொடுக்கிற அந்த பணத்தை வாங்கி சாப்பிட்ட கணவன், மனைவி, பெற்றோர்கள், அவன் மரித்து போன பிற்பாடு அவன் பிணத்தை போய் பார்க்க முடியாத ஒரு நிலை. மரித்த மனிதர்கள் மூலமாக கற்றுக்கொண்ட பாடம் என்னவென்றால், பணம் இருந்தாதான் இந்த உலகம், பணம் இல்லாவிட்டால் பிணத்துக்கு நோ ஆனர், நோ மதிப்பு, நோ மதிப்பு, நோ வேல்வேஷன். பணம் இருந்தாதான் பிணத்துக்கும் மதிப்பு. எனவே கொரோனா மூலமாக கற்றுக் கொடுத்த பாடங்கள் ஏராளமானவைகள். இரண்டாவதாக மரித்தவர்கள் கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன? நீங்களும் உஷாரா இருங்க. உங்க மனைவி இப்படிதான் என்ன பார்க்க வரல ஹாஸ்பிட்டலுக்கு ஆவணமாக உங்க மனைவி, உங்க கணவன், உங்க பெற்றோர்கள், உங்கள் பிள்ளைகள், உங்க சொந்தக்காரங்க, இதுதான் நிலை என்று கொரோனா ஒரு பாடம், உலகத்துக்கு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்தது. இன்றைக்கு மரித்த மனிதர்களை பாருங்க, வாலிப பிள்ளைங்க அந்த ஸ்கூட்டர்ல ஓடுறான், என்ன ரேஸ என்னன்னு சொல்றானுங்க, அப்படியே வீல் தூக்கி ஓடுறான், 2 பேர் 3 பேர் அப்படியே விழுந்து சாகிறான். அவங்க மூலமாக வாலிபர்கள் அந்த மாதிரி வண்டி ஓட்டக்கூடாது, சட்டப்படி தப்பு, உங்கள் உயிருக்கே ஆபத்து, உங்கள் பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய துக்கம், சமுதாயத்தில் ஒரு துக்கம், ஒரு வேதனை, நீங்க மட்டுமல்லாமல் ரோட்ல போற அத்தனை பேர்களுக்கும் ஆபத்து, செய்யக்கூடாது, மரணம். அப்படி மரித்தவர்கள் மனிதர்கள் நமக்கு ஒரு பாடம். ஸ்கூல்ல ஃபெயில் ஆயிட்டா ராக்கிங் பண்றது, பிள்ளைகளை கேலி பண்றது, தற்கொலை செய்து கொள்வது, இதெல்லாம் செய்யக்கூடாது, நமக்கு ஒரு பாடம். ஸ்கூல்ல, காலேஜில், வேலை ஸ்தலங்களில் ஒர்க் பண்றது, கேலி பண்றது, அதை தாங்காம மரித்து போகிறது, அந்த மாதிரி செய்யக்கூடாது, ஒரு பாடம். எனவே பைக் ஓட்டும் பொழுது லவர்ஸ் கேங்க சேர்ந்துன்னு சில வாலிபர்கள் செய்வாங்க. ராக்கிங் பண்ணுவாங்க, திருடுவாங்க, அடிப்பாங்க, மற்றவங்களை கொலை செய்வாங்க. இப்படியெல்லாம் அந்த காரியத்தில் ஈடுபடக்கூடாது. ஆகவே செல்ஃபி எடுக்கும் பொழுது கூட பாருங்க, ஸ்டைல செல்ஃபி எடுப்பான், திடீர்னு தவறு விழுந்து மரணத்தை சந்திப்பார்கள். எனக்கு அருமையானவர்களே,
மரித்து போன மனிதர்கள் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிற பாடங்கள் இவைகள். எச்சரிக்கை இருக்கணும். வாகனம் ஓட்டும் போதாகிலும், செல்போன் போட்டோ எடுக்கும் பொழுதாகிலும், நம்ம வீட்டு சண்டைகளில, ரோட்டு சண்டைகளில, வழியில சண்டைகளில, ஸ்கூல்ல, காலேஜ்ல, படிக்கிற இடத்துல, வேலை செய்யற இடத்துல, நண்பர்கள் மத்தியில உங்கள் வாயின் வார்த்தைகள், உங்கள் நடுக்கைகள், அவங்க பேசினாங்க, திடீர்னு இப்படி ஆயிற்று. டமாசுக்கு நான் தள்ளிவிட்டேன், அப்படி மரித்து போனான். டமாசுக்கு நான் சொல்லிவிட்டேன், அது பெரிய பிரச்சனையாக மாறிவிட்டது. இப்படியெல்லாம் மரித்து போன மனிதர்கள் மத்தியில நமக்கு ஒரு பாடம். ஒரு தகப்பனார் 25 வருஷங்களாக தன்னுடைய மகனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டே வந்தார். கேட்கவில்லை. கடைசியாக ஹாஸ்பிட்டல்ல வேதனையோடு இருக்கிறார் அப்பன். எல்லா டாக்டர் சொன்னாங்க, மரண தருவாயில இருக்கிறார். அவருடைய கோரிக்கை என்ன, நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி. உங்க விருப்பம் என்னன்னா, எங்க பையனாண்ட உங்க பையனாண்ட பேசணுமா? உங்க பையன் வந்திருக்கிறார் பாருங்க. அவருக்கு எதனா சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, 25 வருஷமா நான் அவனுக்கு புத்தி சொன்னேன். அவன் கேட்கவில்லை. இப்பொழுது நான் மரிக்க போகிறேன். இந்த நேரத்துல சொன்னாவா அவன் கேட்க போறான் அப்படின்னு சொல்லி மரித்து விட்டார் தகப்பனார். மரித்து விட்ட பிற்பாடு அப்பா சொன்ன வார்த்தை, அவன் சிறு வயது முதற்கொண்டு அவன் வயது 25 வயது வருஷம் ஹாஸ்பிட்டல்ல மரணம் தருவாயில பேசின வார்த்தை அவனை நெஞ்சை பிளக்க வைத்தது. அவன் மனம் திரும்பினான். அவன் வாழ்நாள் முழுவதுமாக அவங்க அப்பா சொன்ன போதனைகள் அவனுடைய வாழ்க்கையில ஒரு பாடமாக அவன் வாழ்க்கைக்கு அமைந்ததை பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, உங்க அப்பா சொன்ன வார்த்தையை சொல்லுவீங்க, உங்க அம்மா சொன்ன வார்த்தையை சொல்லுவீங்க, உங்க பெற்றோர்கள் சொன்ன வார்த்தையை சொல்லுங்க, சொந்தக்காரங்கள் இவர்கள் எல்லாம் மரித்து போனவர்கள் சில பேர் அவர்கள் சொன்ன வார்த்தையெல்லாம் உங்க வாழ்க்கையில ஞாபகம் இருக்கும். இங்க போவாத, அங்க போவாத, இப்படி நடந்துக்க, அப்படி பேசு, அப்படி செயல்படு, இப்படி வாழு, இப்படி வா, இப்படி ஒளி, இப்படி தேசத்துக்காக நீ வாழ்ந்து காட்டு என்று சொல்லி சொன்ன வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கும் துணித்துக் கொண்டு இருக்கும். இன்றைக்கும் உங்களுடைய காதுகளை துணித்துக் கொண்டு இருக்கும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் வேதத்திலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பைபிள் என்ன சொல்லுது, அதுதான் இந்த நாள்ல நாம் படிக்க போற நல்ல ஒரு பாடமாக இருக்கும் என்பது குறித்து மறந்துவிடக் கூடாது. 1 சாமுவேலின் புஸ்தகம் அற்புதமான ஒரு அதிகாரம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 6 முதல் 25 வசனங்களை நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால், அற்புதமாக இந்த சவுல் கடைசி நாட்களிலே மரண தருவாயில் இருக்கிறான். ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் செயல்படுகிறான். பெலிஸ்தர்கள் மேல் யுத்தத்துக்கு போகிறான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் பேசாத நிலையில அவருக்கு ஒரு ஆலோசனை வருகிறது. அஞ்சனம் பார்க்கிறவர்கள், குறி சொல்லுவர்களை தேடி கடந்து போனார். இப்படி எந்தோரியல் ஒரு பெண்ணை சந்தித்து அந்த பெண்ணிடத்துல போய் வேஷம் மாறி, சவுல் ராஜா தன்னோடு கூட வேலைக்காரர்கள் வேஷம் மாறி போய் சாமுவேல் மரித்து போனார், அவர் மூலமாக ஒரு செய்தி கேட்கலான்னு சொல்லி அந்த குறி சொல்லுகிற பெண்ணாண்டு கடந்து சென்று, நான் சொல்லுகிற மனிதனை நீ எழும்பி வர பண்ணு பாதாளத்திலிருந்து சொல்லி சொல்லுகிறார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் வசனம் 6 முதல் 25 வசனங்களில் வாசிக்கிறோம். அது ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 13 வசனம் 12, 13. அந்த ஸ்திரீ சாமுவேலை கண்ட மாத்திரத்தில் மகா சத்தமா கூப்பிட்டு சவுலை நோக்கி, ஏன் என்னை மோசம் போக்கினீர்? நீர் தான் சவுலாச்சியே என்றால், ராஜா அவளை பார்த்து, நீ பயப்படாதே, நீ காண்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அந்த ஸ்திரீ, தேவர்கள் பூமியிலிருந்து ஏறி வருகிறதை காண்கிறேன் என்று சவுலுக்கு சொன்னாள். அப்பொழுது அவர் ரூபம் என்ன என்று கேட்கிறதற்கு அவன் சாமுவேல் என்று அறிந்து கொண்டு தர மட்டும் குனிந்தான். இப்பொழுது சாமுவேலானவர் சொல்லுகிறார் ஒரு வார்த்தை, நீ ஆண்டவரை தேடவில்லை, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை, ஆண்டவரிடத்துல கேட்க வேண்டிய நீ என்னை மரணத்துல இருக்கிற என்ன நீ கழித்து என்னை ஏறி வர பண்ணினது என்ன? நாளைக்கு இன்றைக்கு நாளை தினத்துல கர்த்தர் உன்னுடைய ஜனமாகி இஸ்ரவேலையும் பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுப்பார். நாளைக்கு நீயும் உன் குமாரரும் என்னோடு கூட கல்லறையில் இருப்பீர்கள். இந்த பாளையத்தையும் கர்த்தர் பெலிஸ்தர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று 18ஆம் வசனத்துல 19ஆம் வசனத்துல சொல்லப்படுது. எனக்கு அருமையானவர்களே, சவுல் மரணத்தை குறித்து சாமுவேலானவர் சொல்லுகிறார். மரித்து போன சாமுவேலுடைய தாய் பேசின வார்த்தை பாருங்களேன். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, கர்த்தர் கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் பாதாளத்தில் இறங்கவும் பாதாளத்திலிருந்து ஏறி வர பண்ணுகிறவரா இருக்கிறார் வல்லமுள்ள கர்த்தர். நீங்க நினைக்கலாம், குறி சொல்லுவர்கள் ஒருவேளை மரித்து போன பரிசுத்தவான்கள் எழும்ப பண்ணுவார்களா என்று. இயலாது. அவர்கள் நினைத்தார்கள், இருவரும் பிரயாசப்பட்டார்கள், ஆனா ஏறி வர செய்தவர் கர்த்தர்.
இறங்கி போக செஞ்சவரும் கர்த்தர் தான். அவரால் தான் முடியும் என்பதை குறித்து 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல நாம் கவனிக்கிறோம். எனவே இந்த மரித்து போன சாமுவேல் சவுலுக்கு சங்கு ஊதிட்டாரு தான் சொல்ல முடியும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஒரு சவுல் ராஜா. இன்றைக்கு நிறைய பேர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருக்கிற எத்தனையோ பேருடைய வாழ்வில ஆண்டவர் இப்படிதான் சொல்லிக்கொண்டே இருக்கிறார், மனம் திரும்பவில்லை. ஆகவே கர்த்தருடைய பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில மரித்தவர்கள் சொன்ன போதனைகள் என்ன? நீ ஆண்டவருக்கு கீழ்ப்படியவில்லை. மனிதனுடைய வார்த்தை அஞ்சனம் பார்க்கிறாய், குரு கேட்கிறாய், குறி சொல்லுகிறவர்களை தேடி போகிறாய், ஜோசியம் பார்க்கிறாய், கை ஜோசியம் பார்க்கிறாய். ஆனா கர்த்தர் உண்டாக்கின அவருடைய வார்த்தை கேட்க நீ எப்படி இருக்கிற என்பது குறித்து கடிந்து கொள்ளுகிறத நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வசனங்கள், 21, 22, 23 ஆகிய வசனங்கள். இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம் என்றால், ஆகாப் ராஜா, இந்த ஆகாப் ராஜா, யோசபாத் ராஜா இருவருமாகவே ஒரு யுத்தத்துக்கு போக பயன்படுகிறார்கள். அவர்களுக்கு நல்ல செய்தி சொல்வதற்கு ஆகாப் ராஜாவுக்கு 400 தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். 400 தீர்க்கதரிசிகளை நல்லதை சொல்றாங்க, போங்க ஜெயம் கொள்ளுவீங்க அப்படின்னு. ஆனா யோசபாத் கேட்கிறா, இன்னொருத்தர் யாருன்னா இருக்காங்களா தீர்க்கதரிசி? மிகையா இருக்கிறார். அந்த மிகையா என்ன குறித்து துன்மார்க்கமா சொல்லுவான் என்று ஆகாப் ராஜா சொல்லுகிறார். ஆனால் உண்மையான ஒரு தீர்க்கதரிசியாக, உண்மையான ஒரு ஊழியக்காரனாக மிகாயா இருக்கிறார். அதுக்கு பிற்பாடு அந்த இடத்துல பேசும்பொழுது தீர்க்கதரிசிகள் திடீரென்று கர்த்தரிடத்திலிருந்து ஒரு ஆவி வந்து ஓடியாந்து நின்று சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது என்றால், 22ஆம் அதிகாரம் வசனம் 21, 22. அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்றது. நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது. எதினால் என்று கர்த்தர் அதை கேட்டான். அப்பொழுது அது, நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரும் வாயிலும் பொய்யின் ஆவியா இருப்பேன் என்றது. அதற்கு அவர், நீ அவனுக்கு போதனை செய்து அப்படியே நடக்க பண்ணுவாய், நீ போய் அப்படியே செய் என்றார். அதனால் கர்த்தர் பொய்யின் ஆவியே இந்த உம்முடைய தீர்க்கதரிசிகள் ஆகிய இவர்களுடைய எல்லாருடைய வாயிலும் கட்டளிட்டார். கர்த்தர் உம்மை குறித்து தீமையாக சொன்னார் என்றான். என்ன அருமையான ஒரு வார்த்தை. அந்த மிகையா தீர்க்கதரிசி சொல்றாரு, 400 பேர் உனக்கு சாதகமா சொல்லுகிறாங்க ஆகாப் ராஜா, அவங்களிடத்துல இருக்கிற பொய்யின் ஆவி கர்த்தர் அனுப்பினார். பொய்யின் ஆவி, அந்த பொய்யின் ஆவி ஓடி ஆண்டவர் அனுமதி வாங்கிட்டு வந்துச்சு. இன்னைக்கு நிறைய பேர் பொய் தீர்க்கதரிசி சொல்றாங்க. கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள கிறிஸ்தவர்கள், கள்ள போதகர்கள், கள்ள ஆவி, அவனுக்குள்ள இருக்கிற ஆவி பொய்யின் ஆவி. இதோ தேவன் நிற்கிறார், பட்டயத்தை வைத்து நிற்கிறான். தேவன் தூதன் பெங்களூர் பட்டணத்து மேல 2 பட்டயத்தை வைத்து நிற்கிறான். 2 கையை நீட்டி கொண்டு இருக்கிறான், 2 காலை நீட்டி கொண்டு இருக்கிறான். பாவி, இப்படி பொய் சொல்லி ஏன்டா போய்க்கிற? பைபிளை வச்சுட்டு வேலைக்கு போடா. பொய்யின் ஆவி, தீர்க்கதரிசின்னு சொல்ற பொய்யின் ஆவி. இதுக்கு வேற வசனங்கள் சாதகமா எடுத்து பேசுவானுங்க. அவனுங்களுக்கு சாதகமாக அந்த பொய்யின் ஆவி அவனுக்குள்ள இருக்கிறதுனால சத்தியத்தை பொருட்டு பேசுகிற பொய்யின் ஆவி தீர்க்கதரிசிகள் ஜனங்களை ஏமாத்தி, ஜனங்களை வஞ்சித்து, பெரிய வீடு கட்டி, பிரேயர் டவரு, பவர் டவரு, அப்படியா கவர் டவரு. ஏண்டா நரகத்துக்கு போறீங்க? நீங்க நரகத்துக்கு போகாம மற்றவங்கள நரகத்துக்கு அனுப்புகிறீங்களே. கள்ள தீர்க்கதரிசிகள் ஆவிகள் உடையவர்களா, கள்ள போதர்கள் உடையவர்களா, கள்ள பொய்யின் ஆவி உடையவர்களாக இன்றைக்கு எத்தனையோ பேர் மரித்து போன ஆவிகளை வைத்துக் கொண்டு கள்ள தீர்க்கதரிசி சொல்ற கள்ள போதகர்கள் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறானுங்க. சத்தியத்தை சொல்லுங்க, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலாக்கும். கள்ள தீர்க்கதரிசி சொல்றது, தாயத்தை அடக்கிறது, மந்திரம் அடக்கிறது, ஆவிகளை வைத்துக் கொண்டு இயேசுவின் நாமத்தினால உன்னை சபிக்கிற அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்யாத. எனவே ஆண்டவர் ஏன் அனுமதிக்கிறார்னா, அவனுங்க அதே வேலை, அதே ஆசை, அதே எண்ணங்கள், இப்படிதான் செய்யணும்னு. ஆகையினாலதான் ஆண்டவர் ரோமர் 1ஆம் அதிகாரம் 28 அவர்கள் இச்சித்த அந்த ரோகங்களுக்கு ஆண்டவர், அந்த ஆவிகளுக்கு, அந்த துன்மார்க்க பாவ கிரிகளுக்கு, இச்சைகளுக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். போங்கடா, போய் மனம் திரும்பி அடி ஊந்து செத்து சாவுங்கடா. கள்ள போதர்கள், கள்ள கிறிஸ்தவர்கள், கள்ள விசுவாசிங்க, கொள்ளடிக்கிற விசுவாசிங்க, கள்ள தீர்க்கதரிசிகள், கொள்ளக்காரனுங்க. ஆகவே
மனம் திரும்ப வேண்டும். அப்படிப்பட்ட தீர்க்கதரிசி ஆண்டவர் சொல்றார். அப்படியே தீர்க்கதரிசி சொன்னாங்களாம். 400 தீர்க்கதரிசியில் இருக்கிறான். 400 பேர் ஒரே ஒரு தீர்க்கதரிசி மீகாயா இருக்கிறார். எனக்கு அருமையானவில்லை, 400 பேர் அல்ல, 4000 பேர் இருந்தாலும் பரவாயில்ல, நீ ஒண்டியாக கர்த்தருடைய சமூகத்தில் நெல்லு, கர்த்தருக்காக நெல்லு. பரவாயில்ல, நீ தரித்திரனா இருந்தாலும் பரவாயில்ல, ஏழையா இருந்தாலும் பரவாயில்ல, நீ இல்லாதவனா இருந்தாலும் பரவாயில்ல, கார் வசதி, பங்களா வசதி, ஒரு சின்ன குடிச்சு வீட்டுல ஒரு ஏழை, ஒரு 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 ஸ்லம் ஏரியாவில், ஒரு டவுன்ல, ஒரு வில்லேஜில், ஒரு கொட்டா வீட்டுல, சீட்டு வீட்டுல இருந்தாலும் பரவாயில்ல, உனக்கு பரலோகம் நிச்சயம். அப்படி ஊரை ஏமாத்தி பெரியதா கட்டடத்துல, பெரிய பெரிய பட்டணங்களை, பெரிய பெரிய மாளிகளை கூடியிருந்து நரகத்துக்கு போகிறதை விட பொய் தீர்க்கிறதுன்னு சொல்லி உண்மையை சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் பிரயாசப்படுங்கள். எனக்கு அருமையானவர்களே, லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம் அருமையான ஒரு வார்த்தை. லூக்கா 16ஆம் அதிகாரம், the gospel of Luke chapter 16 verse 19 to 31. எனக்கு அருமையானவர்களே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 19 முதல் 31 வசனங்கள் லாசரு குறித்தும் ஐஸ்வர்யன் குறித்து நாம் படிக்கிறோம். ஐஸ்வர்யம் மிகவும் ஒவ்வொரு நாளும் ரத்தாம்பாரமும் வெளியேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டு வந்தான். லாசரு தரித்திரமுள்ளவனாய், பற்கள் நிறைந்தவனாய், கர்த்தர் மேல் நம்பிக்கையுள்ளவனாய், ஏழையா வாழ்ந்தான். ஆண்டவர் அவன் கூட இருந்தார். மரித்தானார், பாதாளத்துல அடக்கம் பண்ணப்பட்டான். ஐஸ்வர்யம் உள்ளவன் லாசர் மரித்தான். தேவதூதர்களால் ஆபிரகாம் மடியில கொண்டு போய் விடப்பட்டார். அங்க பார்த்துட்டு லாசருவை பார்த்துட்டு அவன் பாதாளத்தில் வேதனை படும் பொழுது அவன் தண்ணி கேட்கிறான், ஆபிரகாமோடு கூட பேசுகிறான். அப்படி சொல்லிட்டு அவன் சொல்றான் ஒரு வார்த்தை, 27 முதல், எனக்கு 5 சகோதரர்கள் இருக்கிறாங்க, இந்த வேதனையான இடத்துக்கு வரக்கூடாது, இல்லை லாசரை அனுப்புங்க அப்பா என்று ஆபிரகாம் சொல்றான். அனுப்ப முடியாது, உனக்கும் எனக்கும் பெரிய பிளவு இருக்கு, பல பரதேசத்தில் இருந்து வர முடியாத ஒரு நில இளைப்பாறுகிற ஸ்தலத்திலிருந்து அவனுக்கு அந்த 5 சகோதரர்களுக்கு தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள், நியாயப்பிரமாணம் இருக்கு, ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய வார்த்தை கேட்கட்டும். இன்னைக்கு அதனால்தான் டிவியில், ரேடியோவில், ரோட்ல, சபைகளில், பேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில், இவைகளெல்லாம் யூடியூபில் அநேக வார்த்தைகள் வருகிறது. மனம் தரமட்டும் ஜனங்கள் என்று இவைகளை கேட்காதவர்கள் ஒரு மரித்து போன ஜோசிக்காரன் இடத்துல அல்லது மரித்து போன ஒரு குறி கேட்கிற இடத்துல அவர்கள் வந்து சொன்னா கேட்பார்களா? உயிரோடு இருக்கவனே கேட்க, உயிரோடு இருக்கிறவர்கள் சொன்னவா கேட்க முடியவில்லை. மரித்தவர்கள் சொன்ன போதனை கேட்டு மனம் திரும்ப வேண்டும். எனவே மரித்து போன அந்த ஐஸ்வர்யம் உள்ளவன் நரகத்துல வேதனைப்படும் பொழுது அவன் தன் குடும்பத்தை நினைத்து சொல்லுகிறான், நான் பட்ட வேதனை என் குடும்பம் படக்கூடாது, வரக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில சில நீதிமான்கள் சொன்ன போதனைகள் என்ன என்பது குறித்து வேதாகமத்தில் சில காரியங்களை சுருக்கமாக படித்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவதாக ஆபேலை குறித்து நாம் படிக்கிறோம். உலகத்திலே முதல் கொலை, முதல் மரணம், முதல் கொலை செய்யப்பட்டவர் ஆபேல். எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நன்மையானது பேசுகிறது, ஆபேல் ரத்தம் தீமையானது பேசுகிறது. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஆபேலுடைய ரத்தம் ஆண்டவரை நோக்கி பேசினதான். இதோ மரித்து போன ஒரு போதனை, என் சகோதரன் என்னை கொன்று போட்டான், என் சகோதரன் என்னை கொலை செய்து விட்டான், ஆண்டவரே நீங்க பாருங்க, நீங்க அவனை கொலை செய்யுங்க. ஆகினால்தான் ஆபேல் ரத்தம் பேசினதை பார்க்கலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம். ஆபேல் ரத்தம் தீமையை பேசினதா? எஸ், கொலை செய்தான் என்னை, அவனுக்கு பழி வாங்கும் என்று சொல்லி பேசப்படுகிறது. முதலாவதாக. இரண்டாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 9, 10, 11 ஆகிய வசனங்களில் வாசிக்கிறோம். பலிபீடத்திற்கு கீழே இருக்கிற தீர்க்கதரிசிகளுடைய அந்த ஆவிகள் தேவனை நோக்கி கூப்பிடுகிறது, கர்த்தாவே எதுவரைக்கும் எங்களுடைய ரத்த பலியை நீங்க வாங்காத இருப்பீங்க? மரித்து போன பரிசுத்தவான்களுடைய தீர்க்கதரிசிகளுடைய ரத்தம் பேசிக்கொண்டே இருக்கிறது, பழி வாங்கணும், பழி வாங்கணும், பழி வாங்கணும் என்று. எனவே மரித்தவர்கள் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிற பாடம் என்ன? மனம் திரும்ப வேண்டும். உயிரோடு இருக்கிறவர்கள் தவறு செய்யக்கூடாது, மற்றவனை கொலை செய்யக்கூடாது என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்கிற நல்ல ஒரு பாடமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆபிரகாம், மூணாவதாக ஆபிரகாம் பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம்
16ஆம் அதிகாரம் 25, 26ல 29, 31ல ஆபிரகாம் பேசுகிறார் ஒரு வார்த்தை. மனம் திரும்புவதற்கு அங்க இருக்கிற தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள், ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள், நியாயப்பிரமாணம் இருக்கிறது. அவர் போதிக்கிறார். நம்முடைய விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாம் அவருடைய வார்த்தை அங்க பாதாளத்துல வேதனைப்படுகிறவனுக்கும் நமக்கு ஒரு போதனையா இருக்கிறத பார்க்கிறோம். நான்காவதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 28 முதல் 32 வசனங்கள் வரை இயேசு கிறிஸ்தானவர் மறுரூப மலையில் இருக்கும் பொழுது எலியாவும் மோசேயானவரும் அவரோடு கூட பேசுகிறார்கள். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள். மறுரூப மலையில இயேசு கிறிஸ்துவோடு கூட பேசினார்கள். மோசேயும் எலியாவும் என்ன பேசினாங்க? இயேசு கிறிஸ்து எருசலேமில் நிறைவேற்ற போகிற அந்த சிலுவை பாடுகளை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். நமக்கு ஒரு பாடம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாரா? எஸ், பேசுவார். நீ தேவனோடு கூட இருந்தால், ஜெபத்துல இருந்தால், ஆண்டவரோடு கூட சஞ்சரித்தால், ஒரு நோவா போல, ஒரு ஏனோக்க போல, ஒரு இயேசு கிறிஸ்து போல தேவாலயத்துல ஆண்டவருடைய சமூகத்தில் அனுதினமும் நீ ஜெபித்தால், கர்த்தரோடு கூட இருந்தால், மரித்தவர்கள் சொன்ன போதனைகள் உனக்கு ஞாபகம் வரும். அநேகருக்கு நீ ஒரு போதனாக, ஒரு டீச் பண்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். ஐந்தாவதாக கடைசியாக ஒரு வசனம், வெளிப்படுத்தின விசேஷத்துல நாம் வாசிக்கிற அற்புதமான ஒரு அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் கடைசியாக 11 முதல் 15 வசனங்கள். Revelation, the book of Revelation chapter 20 verse 11 to 15. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 11 முதல் 15 வசனங்களில் வாசிக்கிறோம். இதோ மரித்தோர் சிறியோரும் பெரியோரும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். ஜீவ புஸ்தகம் திறக்கப்பட்டது. ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்பட்டவனாக காணப்படாத எவனோ அவன் 2ஆம் மரணமாக்கிய அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். எனக்கு அருமையான கத்தொடுப்பில் நம்முடைய வாழ்க்கையில மரித்தவர்கள் சொன்ன போதனைகள் என்ன? உலகத்துல நம்முடைய குடும்பங்களில சில பேர் மரித்து போகிற அவர்கள் மூலமாக ஒரு பாடம், உலகத்தில் நண்பர்கள் மூலமாக மரித்து போகிற ஒரு பாடம், நம்ம எஜமான்கள் மூலமாக ஒரு பாடம், பணக்காரன் மூலமாக ஒரு பாடம், ஏழைகள் மூலமாக ஒரு பாடம். கொரோனாவில் மரித்து போன இந்த 3 கட்டத்துல ஃபர்ஸ்ட் லாக்டவுன், செகண்ட் லாக்டவுன், தேர்ட் லாக்டவுன், அந்த 3 கட்டங்களிலும் கற்றுக் கொடுத்த ஒரு பாடம் இன்றைக்கும் பைபிளிலிருந்து மரித்து போன பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பாடமாக அமைந்தது. மரித்தவர்கள் சொன்ன போதனை, உயிரோடு இருக்கிறவன் சொல்லதை கேட்க முடியல என்னால, செத்து போன சொல்ற வார்த்தைகள் அவர்கள் சொன்னால் நம்முடைய இருதயமே அப்படியே 2ஆ பிளந்துரும். அதாவது என்னன்னா, அந்த அளவில் அவர்கள் சொல்லுகிற வார்த்தை நம்முடைய இருதயத்தை உடைக்கும், மனம் திரும்ப வைக்கும், ரட்சிக்கப்பட வைக்கும், ஆண்டவரை தேட வைக்கும். மனம் திரும்பின எனக்கு அருமையான கத்துடைப்பில் நம்முடைய வாழ்க்கையில மரித்து போனவர்கள் சொன்ன போதனைகள் என்ன? எத்தனையோ போதனைகள் உண்டு. மரித்து போறவர்கள் நமக்கு ஒரு பாடங்கள். நாமும் இந்த உலகத்தில் இப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு. துன்மார்க்கமாக மற்றவர்களுக்கு கொலை செய்தவர்கள் அநியாயமாக எதை விதைக்கிறாயோ அது அறுப்பாய் என்று சொல்லப்படுகிறது. மற்றவங்களை கொலை செய்யக்கூடாது, கொலை செய்யப்பட விடக்கூடாது, மற்றவங்களுக்கு இடரலா இருக்கக்கூடாது, மற்றவர்கள் மரணத்துக்கு நாம் காரணமா இருக்கக்கூடாது என்பது குறித்து நாம் அவர்களை மோட்டிவேஷன் செய்ய வேண்டும், என்கரேஜ் செய்ய வேண்டும், வாழ வழி கற்றுக் கொடுக்க வேண்டும். வாழ நினைத்தால் வழியா இல்லை என்று சொல்லி உலகத்தான் சொல்லுகிற கவிதைகள், பாடல்கள் வாழ்க்கை. ஆகவே தேவனாய் கர்த்தர் நமக்காக மரித்தார், நமக்காக மரித்தார், நமக்காக உயிர்த்தார், நமக்காக மீண்டும் வரப்போகிறார். அந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில மரணத்தை ஜெயிக்கலாம். இந்த சரீரத்தில் மரணம் எல்லாருக்கும் வரும். 2வது மரணம் ஒன்று உண்டு நம்முடைய ஆத்மாவுக்கு. அந்த 2வது மரணம் யாருக்கு வரும் என்றால், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு 2ஆம் மரணத்து மேல ஜெயம், இந்த சரீரத்து மேலும் ஜெயம். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அருமையான ஒரு போதனையை நம்முடைய வாழ்க்கையில தந்தார். மரித்தவர்கள் சொன்ன போதனைகள் அற்புதமா இருக்கும். மரித்தவர்கள் சொன்ன போதனைகள் என்ன என்ற டாபிக்ல நாம் படித்துக்கொண்டோ. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தர் சித்தமானால் என்னொரு தலைப்பில் நாம் சந்திக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக.
எனக்காக தொடர்ந்து ஜெபிங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. God bless you all. God bless you. God bless you.